ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இது மகாலட்சுமி பிரீமியம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எதிர்பாராத தனம் தரும் 8ஆம் இடத்து குரு. இதான் தலைப்பு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 6, 8, 12 அப்படிங்கிறவ துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கெடுபலன்களை அதிகமாக நடத்தக்கூடிய இடங்கள் இந்த 3ன்னு சொல்லுவோம். அதில் 6ம் 8ம் பர்டிகுலராக மிகவும் கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய இடங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கெட்ட வீடுன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அது சில நிலைகளில் ஜாதகரை எதிர்பாராத மிக பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கும் உச்சத்துக்கும் கொண்டுட்டு போகிற அமைப்பாக விளங்குகிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒன்று. பொதுவாக 8ஆம் இடம் என்ன தரும்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராததை தான் தரும். திடீர் விபத்து, திடீர் கண்டம், திடீர்னு வரக்கூடிய நோய், உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, தலைமறைவாக இருக்கக்கூடியது, முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க வேண்டிய அமைப்பு, அட்ரஸ் இல்லாமல் போயிடுறது, அனாதையாகி விடுவது, அஞ்ஞான வாசம்னு சொல்லக்கூடிய தலைமறைந்து தொலைந்து போவது, பரதேச வாசம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பிரயாணம், இவைகளெல்லாம் கொடுக்கும். இப்படி கொடுக்கக்கூடிய அதே 8ஆம் இடத்துல தான் அதிர்ஷ்டம், புதையல், லாட்டரி யோகம், ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட்டு, உழைக்காமல் வர்ற பணம், இவைகளையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஒரு கெட்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மனிதனுக்கு திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், முன்னேற்றம் போன்ற ஒரு விஷயங்களும் ஒளிஞ்சிருக்குங்கிறது ஒரு மிக இல்லாத விஷயந்தான். அந்த வகையில் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் 8ஆம் வீட்டில் போய் உட்காரார். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த இடத்துல இருந்தபடி அவர் 2 வேலைகளை தெளிவாக செய்வார். ஒன்று, உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதே மாதிரி உங்களுடைய அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனுடைய ஒரு சௌகரியம் என்ன அப்படின்னா, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் இயற்கை சுபரான குரு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆயுள் வலிமை பெறும். இது ஒன்று. அடுத்தவர் தனம் கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும். இது 2 மற்றும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக லக்னம் ஒரு சுபகர்த்தாரி யோகத்துக்கு ஆளாகும். எப்போவுமே ஒரு ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னும் சுபர்களுடைய தொடர்பு வந்ததுன்னா அந்த ஸ்தானம் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அடிப்படையில் குருவின் பார்வையினால் 12ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடமும் வலுப்பெறுவதனால லக்னம் எனும் 1ஆம் இடம் மறைமுகமாக சுபகர்த்தாரி யோகத்தையும் பெற்றுவிடும். இதுவும் ஒரு அமைப்பு. இதில் அமர்ந்த குரு இயற்கை சுபருடைய வீடாகவும் இருந்து அமரும்போது கூடுதலான அதிவிசேஷமான நற்பலன்களை வாரி வழங்கிடுறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திடீர்னு கிடைக்கக்கூடிய பணம், திடீர்னு கிடைக்கக்கூடிய பங்கு, திடீர்னு கிடைக்கக்கூடிய சொத்து, திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நீங்கள் உழைக்காமலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனம், கூட்டாளிகளால், சமுதாயத்தால், வாழ்க்கை துணையினால் கிடைக்கக்கூடிய திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம், முன்னேற்றம் போன்றவற்றையும் இந்த 8ஆம் இடம் குறிப்பிடுகிறது. உயில் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கறது. தன்னுடைய தசாபுத்தி அந்தார காலங்களில் குரு பகவான் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் தனவரவையும் தர தயங்க மாட்டார். நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 8ஆம் இடமான விருச்சிகத்தில் குரு இருக்கும்போது அவருடைய பார்வையால் உங்களுடைய முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய தனஸ்தானமும் சுப விரயஸ்தானங்களும் வலுப்பெறும். அந்த அடிப்படையில் வெளியூர் வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம், தனவரவு, முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவே நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறக்கும்போது ஆதிபத்திய ரீதியாக அட்டமாதிபதியாகவே குரு ஆகி அட்டமஸ்தானத்திலே ஆட்சி பெறும்போது வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை, அதன் மூலமான பொருளாதார வெற்றிகள், பங்குச்சந்தையில் ஆதாயம், முன்னேற்றம் போன்றவற்றை தர தயங்கிறதில்லை. மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் அங்கே நீச்சங்கிற வலிமையை அடைஞ்சிருவார். நீச்ச பங்கு அவருக்கு அடைஞ்சால் மட்டுமே இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது பெரும் யோகம் தரக்கூடிய அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு மாற்று யோசனை என்ன அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதிங்கிற முறையில் அவர் வலிமையை இழக்கிறது, கெடுதலை செய்யும் தகுதியை அவர் இழந்துருவாருங்கிற அடிப்படையில் இவருக்கு நல்லதாயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடகலக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் அதிபதிங்கிற முறையில் அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தி உழைக்காமல் வரும் செல்வம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னால் ஆதாயம், விபத்துக்கு பிறகு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரியான யோகத்தை கும்பத்தில் அமரும்போது செய்யவே செய்கிறார்.
சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அவர் ஆதிபத்திய விசேஷத்தோடு 8ஆம் அதிபதியாகவே ஆட்சி பெற்று நீண்ட ஆயுள், தொலைதூர பிரயாணம், அதில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், உழைக்காமல் வரும் செல்வம், திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்குறார். எனது காலபுருஷனுக்கும் 12ஆம் வீடாக வந்து இவங்களுக்கு 8ஆம் வீடாகவும் வந்து இங்கே குரு ஆட்சியும் வருவார், நீண்ட ஆயுளையும் கொடுப்பார். கன்னிக்கு வந்து மேசம் என்கின்ற வீட்டில் அதிநட்பு நிலையில் குரு அமரும்போது பாதகாதிபதிங்கிற முறையில் அவர் வந்து பாதகமான வழியில் திடீர்னு வரக்கூடிய தனவரவு, முன்னேற்றம், வாழ்க்கை துணையினால் லாபம், கூட்டாளிகளால் ஆதாயங்கிற மாதிரியான அமைப்பை திடீர்னு கொடுப்பார். அதே மாதிரி நேச்சுராகவே கன்னி லக்னக்காரர்கள் அதிகமாக பங்கு சந்தையில் ஆதாயம் பெறும் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதற்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உதவி புரிவார். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஸ்திர வீட்டில் வியாழ வட்டத்தில் உட்காந்துருக்கிற குரு பகவான் 6ஆம் அதிபதிங்கிற முறையில் 8ல் வந்து உட்காந்து அந்த விபரீத ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். இவர்களுக்கும் திடீர் வரவு, தனவரவு, அதிர்ஷ்டம், முன்னேற்றம் போன்றவை ஏற்படுவதில் குருவினுடைய தசா புத்தி காலங்களில் அவர் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்கும் போது நிச்சயமாக அமைப்புகள் ஏற்படும். இதுலேயும் 6-8 பரிவர்த்தனை இருந்தால் கூடுதல் சிறப்பு. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வீடான மிதுனத்தில் போய் குரு உட்காருவார். விருச்சிக லக்னமாக இருக்கும்போது 8ஆம் இடங்கிற புதன் வீட்டில் குரு உட்காரும்போது இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அவர் தனஸ்தானங்கிற தன்னோட வீட்டை பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்த்து ஜாதகரை வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு, உழைக்காமல் வரக்கூடிய பணம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுகளால் நிறைய வெற்றிகள் ஏற்படுவது, அதிக ஆதாயம், மார்க்கெட்டிங் துறையில் மிகப்பெரும் வெற்றிகள் போன்றவற்றையும் கொடுப்பாங்க. தனுசு லக்னத்துக்கு குருவே லக்னாதிபதியாகி 8ஆம் இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் உச்சமாயிடுவார். இந்த 8ஆம் இடத்தில் குரு உச்சமாகிறதுனுடைய சூட்சமம் தான் இந்த அமைப்பு. தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிற்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் குரு இயற்கையிலே உச்சமாகிறதுனால தான் 8ல் குரு தனிச்சு இருந்தாருன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அப்படிங்கிறதுல எந்த அளவும் சிக்கலே இல்லை. ஜோதிட சாஸ்திரமே வந்து புரிந்து கொள்வதற்கு கணித சிக்கல்கள் நிரம்பிய ஒரு குழப்பமான அமைப்பு தான். அதில் இந்த மாதிரியான சில நேரடியான வலுப்பெற்ற ஜாதகங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது மறைமுகமாக வலுவே இல்லைன்னு ஜோதிடர்களால் கணிக்கப்படுற நிறைய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அற்புதமான யோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும். அதற்கான சூட்சுமங்கள் தான் இவைகள் எல்லாம். ஸோ அந்த வகையில் தனுசு லக்னத்துக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது வெளிநாடு, வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை ஆதாயம்னு வாரி வழங்கிட்டு போயிடுவார். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் அதிநட்புங்கிற நிலையில் குரு அமர்வார். 12ஆம் அதிபதிங்கிற முறையில் போய் அவர் 8ஆம் இடத்துல 3-12 கூட 8ல் உட்காருதுங்கிறது நிச்சயமான சிறப்பை தரக்கூடியது. நிறைய வெற்றிகரமான பொருளாதார வாழ்வியல் வெற்றிகளை பெற்ற மகர லக்னக்காரங்களுக்கு குரு 8ல் சிம்மத்தில் இருக்க நானே கண்கூடாக கண்டதுண்டு. அடுத்தது கும்பலக்ன ஜாதகர்களுக்கு கண்ணியில் அவர் பகைங்கிற நிலையில் இருந்தாலும் தன வீட்டோடு தொடர்பு கொள்வாருங்கிற வகையில் இவங்களுக்கும் திடீர்னு வரக்கூடிய தனம், அதிர்ஷ்டம், முன்னேற்றங்கிறத கொடுக்க தவறுவதில்லை. மீனலக்ன ஜாதகங்களுக்கு 8ஆம் இடத்துல இந்த சரவேட்டில் குரு உட்கார போது லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் 8ல் மறையிறது கொஞ்சம் பலகீனம் தானால் கூட ஜீவனஸ்தானத்திற்கு லாபத்தில் அமர்ந்திருக்கனால தொழில் முறை வெற்றி, முன்னேற்றங்களை தருவதற்கு தயங்க மாட்டார். மொத்தத்தில் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு டிஸ்டர்ப் இல்லாமல் தனியாக இருக்காரா? மிதுன லக்னம் ஒன்றை தவிர மிதுன லக்னத்துக்கு 8ல் இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே ஒரு பலகீனமான நிலையில் இருப்பார். மிதுன லக்னம் ஒன்றை தவிர பாக்கி இருக்கக்கூடிய லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு மிதுனத்துக்கும் அவர் வந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக அது நல்ல பலன்களை தந்துவிடும். இந்த 8ல் அமரும் குரு எதிர்பாராத வரக்கூடிய அதிர்ஷ்டம், தனம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகளை தர தயங்குவதில்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.